நாரதருக்கு நாராயணா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால அந்த நாராயணன் கிட்டே போய் கேட்கலான்னு, நாராயணா உங்கள் பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. நாராயணன் குறும்புத்தனமா, எனக்கு தெரியாதே, நீ வேணா நர்மதை கரையில இருக்க வண்டு கிட்ட போய் கேளுப்போ அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த வண்டு கிட்ட கேட்டதும் அந்த வண்டு இறந்துடுது. உடனே நாராயணன் கிட்ட வந்து, நாராயணன் நாமம் கேட்டதும் இறந்து விடுவார்கள் என்று அர்த்தமா அப்படின்னு சொல்றாரு. நாராயணன் மறுபடியும் அந்த கிளி கிட்ட போய் கேளுன்னு சொல்றாரு. நாரதர் கிளி கிட்ட கேட்டதும் அதுவும் இறந்துடுது. உடனே நாரதர், பெருமானே அதற்கு அதுதான் அர்த்தம் என்று உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. நாராயணன், அதோட விதி முடிஞ்சிருக்கும், நீ அந்த கன்று கிட்ட கேளுன்னு சொல்றாரு. நாரதர் அந்த கன்றுக்குட்டி கிட்ட கேட்டதும் அதுவும் இறந்துடுது. மறுபடியும் பெருமாள் காசி இளவரசர் கிட்ட போய் கேட்க சொல்றாரு. நாரதர் இளவரசர் கிட்ட போய் கேக்குறாரு. அதுக்கு அந்த இளவரசன், நாரதரே, இதுக்கு முன்னாடி வண்டாவும் கிளியாவும் கன்றாவும் இருந்தது நான் தான். நாராயணன் நாமம் கேட்டு இந்த உயர் பிறவியை அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. நாரதரும் இப்பேற்பட்ட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு.